நான் குருவின் முன்னால் அசைந்தாடிய குருத்தோலை பேசுகிறேன். அவனியில் வந்த தேவனின் கடைசி பவனியில் வந்தவன் நான். இயேசுவை குருசுக்கு வழியனுப்பிய குருத்தோலை நான். அவர் எருசலேமில் நுழைந்தபோது கிளைகள் வரவேற்பு கடிதம் வாசித்தன. ஆடைகள் மேடைகள் அமைத்தன. கழுதையின் பாதங்களும் காயமின்றி நடந்தன. நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். பெரும் புயலுக்கு முந்தைய மயான அமைதியைப் போல, அணையும் திரி கொழுந்து விட்டெறியும் கடைசி கணம் போல, உலரப்போகும் மலரின் கடைசி வாசனையைப் போல, பாடுகளின் காலத்திற்கு முந்தைய பாடலின் காலமாயிருந்தது அது. விடைபெற்ற உயிரை மீண்டும் லாசருக்குள் அடைபட வைத்தவர் என உதடுகள் உச்சரித்து திரிந்தன. பாலகர்களின் வாய்களில் புகழ் ஒலிகள் சிறகடித்து பறந்தன. மீட்பரின் வருகையால் தெருக்களெங்கும் திருவிழா கோலம். நான் பார்த்து கொண்டிருந்தேன். எனது செவிகளில் சில வெறுப்பின் குரல்களும் விழுந்து திரைத்தன. அவர்கள் இறைவனை விரட்டிவிட்டு இறைவாக்கை துருவிக் கொண்டிருப்பவர்கள். அவர்கள் கடவுளை கழற்றிவிட்டு கட்டளைகளை துடைத்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்கள் ஆண்டவனை அகற்றிவிட்டு ஆலயத்தை கழுவிக் கொண்டிருப்பவர்கள். மக்கள் இயேசுவை நெருங்கினர். அங்கே மகிழ்ச்சி நிலவியது. குருக்கள் இயேசுவை நெருக்கினர். அங்கே வன்மம் உலவியது. நான் பல நிகழ்வுகளின் சாட்சியாய் நிலைகுலைந்த இலையானேன். இன்னும் திருந்தவில்லையா என எருசலேமின் மேல் இயேசுவின் கவலை கண்ணீர் தெறித்தது. கல்லின் மேல் கல் இராதபடி எல்லாம் உதிரும் நாள் உதிக்கும் என்ற தீர்க்க தரிசன சொல் தெறித்தது. கற்களும் கூட கர்த்தரை பாடும் எனும் இறைவாக்கு சிரித்தது. நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் வெற்றியின் சின்னமாய் அறியப்படுபவன். எனக்கு தெரியும், இந்த ஓசன்னா குரல்களெல்லாம் விரைவில் ஓசையற்று ஓய்ந்துவிடும் என்பது. இந்த வெற்றி கூச்சலெல்லாம் முற்றுப்பெறும் என்பது. நான் மீட்பின் சின்னமாய் அறியப்படுபவன். நம் மீட்பரின் முன்னால் அசைந்தாடுகிறேன். சாலமோன் என்னை ஆலயத்தின் சுவர்களில் வரைந்து வைத்தார். இங்கே நான் ஆண்டவனின் முன்னால் விரைந்து நிற்கிறேன். தெபோராவின் நீதி இருக்க எனது மரத்தின் கீழ்தான் இருந்தது. இங்கே நான் நீதியின் இறைவனுக்கு முன்பாக நிற்கிறேன். நான் செடியின் முன்னால் அசைந்தாடும் கிளை. அவர் கை நீட்டி என்னை அரவணைத்தார். நான் இலை விரலால் கல்வாரிக்கு கை காட்டினேன். அடுத்த முறை வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர் கரங்களில் சிரிப்பேன். அப்போதும் இயேசுவுக்கு முன்னால் தான் இருப்பேன். என்னை ஏந்திக் கொள்ள தயாராகுங்கள். நான் குருத்தோலை பேசுகிறேன்.